நாங்க ரீசெண்டா முருடேஸ்வர் போயிருந்தோம். அங்க ஒரு பிரம்மாண்டமா ஒரு சிவன் கோயில் இருக்கு. அதுவும் அந்த கோயிலே அரபிக்கடல் ஓரமா தான் இருக்கு. அங்க புதுசா 2023ல கடல்ல ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் ஒன்னு ஆரம்பிச்சாங்க. இந்தியாவிலேயே இதுதான் லாங்கஸ்ட் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். 130 மீட்டர் நீளத்துக்கு கடல்ல போற மாதிரி அமைச்சிருக்காங்க. அதுல 110 பேர் வரைக்கும் தைரியமா நிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த கயிறு தெரியுதா? இதுதான் இந்த பிரிட்ஜ நங்கூரத்தோட இணைக்குது. 30க்கும் மேல நங்கூரங்களை பயன்படுத்தி இருக்காங்க. ஒவ்வொரு நங்கூரமும் கிட்டத்தட்ட 100 கிலோ இருக்கும். அதனால காத்து வேகமா அடிச்சாலோ இல்ல கடல் சீற்றமா இருந்தாலோ இந்த பிரிட்ஜ் உறுதியா ஒரே இடத்துல நிக்க வைக்கும். கடல் தண்டில நிக்க பயம்னு சொல்றவங்க கூட தைரியமா இதுல நடக்கலாம். அதுல நடக்கிறதுக்கு முன்னால லைஃப் ஜாக்கெட்டை மாட்டி விட்டுறாங்க. கடலால அடிக்கிறப்ப அந்த பிரிட்ஜும் அழகா மேல எழும்பி இறங்கும். பொதுவா கரையோரமா அலை கம்மியா இருக்கும். கடல் நோக்கி போக போக அலையோட வேகம் அதிகமா இருக்கும். அப்போ அந்த பிரிட்ஜ் மேல கொஞ்சம் அதிகமாகவே தூக்கி விடும். செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அங்க நடக்கிறப்ப இடது பக்கம் திரும்பினா பிரம்மாண்டமான சிவன் சிலையும் 237 அடி உயர கோயில் கோபுரமும் தெரிகிறது. ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்புறம் பீச் சைடு இறங்கி நடந்தா அந்த ஏரியாவே ரொம்ப கலகலப்பா இருக்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் இன்னொன்னு இதே கர்நாடகால உடுப்பில இருக்கிற மால்பே பீச்ல இருக்கு. அப்புறம் கேரளாவுல கோழிக்கோடுல பேப்போர் பீச்ல இருக்கு. இன்னொன்னு விசாகப்பட்டினத்துல ஆர்கே பீச்ல இருக்குன்னு நினைக்கிறேன். வேற எங்கேயாவது இருக்குன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு ஜாலியான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். லெட்ஸ் ஹேவ் ஃபன் டுகெதர். அன்புடன் பிரபுநந்தன்.